Hello friends. Central Pollution Control Board மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம்ல இப்போ ரீசெண்டா இந்த LDC ஃபீல்ட் அட்டெண்டன்ட் MTS நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 18 விதமான போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. எஸ்டர்டே தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலாம் அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். cbcp.nic.in/jobs.php இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்டார்டிங் டேட் 7th April ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் April 28க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பக்கத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் டைரக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்த டேட் ஆஃப் பர்த், அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அடுத்து இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். இது எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். யூசர் ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி, கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடி, அடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் நேமில் டேஷ்போர்ட் கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ மேலே உங்கள் நேம் இருக்கும், இங்கே சைடில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அடுத்து போஸ்ட் எலிஜிபிலிட்டி செலக்ட் பண்ணணும். டிக்ளரேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஃபீ பே பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆல்ரெடி உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் அது எல்லாமே கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா. ஸோ இப்போ கீழே பாருங்கள், ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க, ஃபாதர் நேம் என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி மதர் நேம் என்டர் பண்ணுங்கள். ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கேட்டகிரி, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற போஸ்டிங்கில் உங்கள் கேட்டகிரி, அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் MTS இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கேட்டகிரியில் வேக்கண்ட் இருக்கா அதெல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கேட்டகிரி இங்கே செலக்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போ நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க, ஓபிசியில் வேக்கன்சி இல்லை, யூஆரில் தான் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஆர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கில் உங்கள் கேட்டகிரிக்கு வேக்கண்ட் இருக்கா அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் MTSக்கு அப்ளை பண்ண போகிறேன். MTSக்கு ஓபிசி கேட்டகிரியில் வேக்கண்ட் இல்லை, ஜென்ரல் கேட்டகிரியில் தான் வேக்கண்ட் இருக்குது. ஸோ நான் ஜென்ரல் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து டிசபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க, நோ செலக்ட் பண்ணுங்கள். நேஷ்னாலிட்டியில் இந்தியன், ப்ரெசன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இது ரெண்டுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் இதில் நன் செலக்ட் பண்ணுங்கள். மார்ஷியல் ஸ்டேட்டஸ் மேரிட் ஆர் அன்மேரிட் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தால் என்டர் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க சரிங்களா, அது ஆப்ஷனல் தான். அடுத்து கவர்மெண்ட் ஐடி கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். எக்ஸாம் சிட்டி அப்டேட் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் எப்போவுமே சென்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெங்களூர் நியராக இருந்தால் பெங்களூர், இந்த மாதிரி ஒரு 7 ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ குவாலிஃபிகேஷனில் 10th 12th டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் படித்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணுங்கள் சரிங்களா. குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிடுங்க, எந்த டிசிப்ளைனில் படிச்சிங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க, உங்கள் போர்ட் நேம் என்ன, பர்சன்டேஜ் என்ன, ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா, அடுத்த சப்ஜெக்ட்டு இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணணும் சரிங்களா. ஃபில் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேங்களா, இருந்தால் இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். உங்கள் நேம், எந்த போஸ்டிங்கில் இருந்தீங்க, அப்போ என்ன சேலரி நீங்கள் வாங்கினீங்க, ஸோ டோட்டல் சர்வீஸ் அதாவது டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீஸ் இன் மந்த் எத்தனை மாதம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்கள் ஒர்க் நேச்சர் என்ன, எந்த காரணத்துக்காக அந்த ஜாபை நீங்கள் ரிலீவ் பண்ணீங்க அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னா விட்டுருங்க சரிங்களா. ஸோ கீழே சேவ் இருக்கும், சேவ் டேட்டா கிளிக் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில்
ஃபோட்டோ சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ரெண்டுமே 10லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு லாக் த இமேஜஸ் ஆஃப்டர் அப்லோடிங் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு லாக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? அடுத்து கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் செக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செக் போஸ்ட் எலிஜிபிலிட்டி. இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு செக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், செக் எலிஜிபிலிட்டி அதை கிளிக் பண்ண உடனே யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் தி போஸ்ட் ஆஃப் MTS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ப்ரொசீட் வித் யுவர் அப்ளிகேஷன். அதாவது MTSக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ அந்த ஏஜ், அதாவது நீங்கள் என்டர் பண்ண ஏஜ், குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி எலிஜிபிள் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதில் நீங்கள் MTS ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் டிக்ளரேஷன் வரும். படித்து பார்த்துட்டு இந்த 2 பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஹை அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அப்ளை ஃபார் போஸ்ட். இதில் MTS செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐடி, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க, செஷன் நம்பரு, டைம் ஸ்டாப் இது எல்லாமே வரும். கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஃபீமேல் SC/STயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை. நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். யூஆர் OBC EWS மேல் கேட்டகிரியாக இருந்தால் பேமெண்ட் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். சரிங்களா? 500 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? பே ஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள், 3 பேமெண்ட் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலிமா நீங்கள் பே பண்ணலாம். சரிங்களா? இல்லை ப்ரோ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணுறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா நெட் பேங்கிங் இருக்குது. இல்லை ப்ரோ, அது அதை விட கொடுமை அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள், சிம்பிளாக UPI இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பை எனி UPI ID, கிளிக் ஹியர் டு பே யூஸிங் QR அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு QR கோடு வரும். இதை நீங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக பே பண்ணிடலாம். சரிங்களா? இந்த ஆப்ஷன் இருக்குது. இல்லை அப்படி இது ரொம்ப சிம்பிள் இல்லை அப்படின்னா மேலே பாருங்கள், பே பை எனி UPI ID அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணி உங்கள் UPI ID வந்து என்டர் பண்ணுங்கள். UPI ID, அதாவது இப்போ ஜிபேக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு UPI ID இருக்கும் இல்லையா? அந்த UPI ID என்டர் பண்ணி பேனோ கொடுத்து நீங்கள் ஃபீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபீஸ் பேமெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். ஸோ நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணல அப்படின்னா ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது. ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகும். அதுக்கான மெசேஜும் வரும். அப்போ தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இப்படி தான் அப்ளை பண்ணோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.